இயேசு எங்கேயாவது நான் தான் இறைவன், என்னை வணங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? காலம் காலமாக கேட்டு வரும் அதே அலுத்து போன கேள்வி. ஆனால் இயேசு நேரடியாக சொன்ன வசனத்தை காண்பித்து ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதையும் முடிந்தால் பாருங்கள். இப்போது இந்த பதிவிற்குள் வருவோம். நான் தான் இறைவன், என்னை வணங்குங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரா? சிந்தித்து பாருங்கள். இன்று திடீரென்று ஒருவர் வந்து நான் தான் இறைவன் என்றால் உடனே நீங்கள் நம்பி விடுவீர்களா? இல்லை. பெரும்பாலும் நாம் அவரை பைத்தியக்காரர் என்று ஒதுக்கி விடுவோம் அல்லது தேவ தூஷணம் என்று குற்றம் சாட்டுவோம். இதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அதனால் அவர் வெறுமனே வார்த்தைகளால் நான் தான் இறைவன் என்று உரிமை கொண்டாடவில்லை. அதற்கு பதிலாக தேவனுக்கே உரிய அதிகாரங்களை செய்து காட்டினார். அவர் பாவங்களை மன்னித்தார், தம்மை சத்தியம் என்று அழைத்தார், மரித்தவர்களை உயிர்ப்பித்தார், இறுதி நாளில் தீர்ப்பளிப்பேன் என்று சொன்னார். இப்போது ஒரு கேள்வி. இந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தம்மை பற்றி குர்ஆனில் சொல்கிறார். அப்படியானால் அந்த அதிகாரங்களை ஒருவன் தம்மிடமே எடுத்துக்கொண்டால் அவர் யார்? நிச்சயம் கடவுளாகத்தானே இருக்க முடியும். உடனே சிலர் கேட்பார்கள், அப்படியானால் பைபிள் வசனங்கள் குர்ஆனிலிருந்து எடுத்ததா என்று. நிச்சயமாக இல்லை. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட பிறகு சுமார் 600 ஆண்டுகளுக்கு பின் கிபி 610 குர்ஆன் வெளிப்பட்டது. ஆகையால் உண்மையான கேள்வி இதுதான். இயேசு தேவனாக இருப்பதற்கான தேவனுக்கே உரிய அதிகாரங்களையும் ஆதாரங்களையும் கொடுத்தாரா? அவர் கொடுத்தார். வெறும் வார்த்தைகளால் அல்ல, தேவனுக்கே உரிய செயல்களால். அது என்ன என்பதை குர்ஆன் வசனங்களோடு பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி ஷோ கிறிஸ்டியன்ஸ். முந்தினவரும் பிந்தினவரும். ஏசாயா 44:6. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னைத் தவிர தேவன் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். குர்ஆன் சூரா 57:3. யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே, பிந்தியவனும் அவனே. இது சின்ன ஒற்றுமை அல்ல, ஒரே பட்டம், ஒரே அதிகாரம். ஆனால் அந்த பட்டத்தை இயேசு தன்னுடையதாக அறிவிக்கிறார். பாவங்களை மன்னிப்பவர். குர்ஆன் சூரா 3:135. அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? மார்க் 2:5. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பாவம் மன்னிப்பு வானத்தின் சிங்காசன உரிமை. ஆனால் அந்த உரிமையை இயேசு பூமியில் பயன்படுத்துகிறார். அதை உணர்ந்துதான் வேதபாரகர் தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். நியாயாதிபதி ராஜா. சங்கீதம் 9:8. கர்த்தர் உலகத்தை நீதியோடு நியாயம் தீர்ப்பார். மத்தேயு 25:31-34 வரை. மனுஷகுமாரன் தமது மகிமையோடு வரும்போது எல்லா ஜாதிகளையும் பிரித்து தீர்ப்பளிப்பார். குர்ஆன் சூரா 22:56. அந்நாளில் எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்குத்தான். அவன் அவர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குவான். உலகத்தை நியாயம் தீர்ப்பவர் ஒருவரே தேவன். ஆனால் அந்த இறுதி தீர்ப்பு தினத்தில் சிங்காசனத்தில் அமர்வது இயேசு. சத்தியம். குர்ஆன் சூரா 22:6. அல்லாஹ் தான் சத்தியமானவன். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். தேவன் தான் சத்தியம். ஆனால் இயேசு சொல்கிறார், நானே சத்தியம். உயிர்த்தெழுதலின் அதிகாரம். குர்ஆன் சூரா 22:6. நிச்சயமாக அவனே மரித்தோரை உயிர்ப்பிக்கின்றான். குர்ஆன் சூரா 22:7. மண்ணறைகளில் இருப்போரை நிச்சயமாக அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். 1 சாமுவேல் 2:6. கர்த்தர் கொல்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆவார். யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 5:28-29. கல்லறைகளில் இருப்பவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே வருவார்கள். மரித்தவர்களை அழைக்கும் அதிகாரம் தேவனுக்கே உரியது. ஆனால் கல்லறைகள் யாருடைய சத்தத்தை கேட்கின்றன? இயேசுவின் சத்தத்தை. முந்தினவரும் பிந்தினவரும். பாவ மன்னிப்பு, நியாயாதிபதி, சத்தியம், உயிர்த்தெழுதலின் அதிகாரம். இவையெல்லாம் ஒரு மனிதனுக்குரியவை அல்ல. இவையெல்லாம் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுக்கு மட்டுமே உரியவைகள். கிறிஸ்தவர்களுக்கும் குர்ஆனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் நம்புவதும் இல்லை.
ஆனால் அந்த குர்ஆனே இயேசுவின் தெய்வீக தன்மைகளை நிரூபிக்கிறது. மேற்சொன்ன எல்லா உரிமைகளும் ஒரே நபரில் குவிகின்றன, ஆண்டவராகிய இயேசுவில் நிறைகின்றன. இது தீர்க்கதரிசியின் குரல் அல்ல, இயேசு ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, இயேசு மனிதராக வந்த சர்வ வல்லமையுடைய தேவன். ஆமென், ஆமென், ஆமென்.